இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 61 மீனவர்கள் அடுத்தடுத்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள், சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடே சுதந்திர தின விழாவை கொண்டாடி சுதந்திர காற்றை சுவாசித்து வரும் நிலையில் மீனவர்களுக்கு இன்றளவும் சுதந்திரம் இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட மீனவ சங்க அமைப்புகள் தெரிவித்துள்ளன. கடந்த தடை காலத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து மற்றும் பாம்பன் கண்டம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 7 விசைப்படகு, 2 நாட்டுப்படகு, அதுல போன 61 மீனவர்கள் இன்னைக்கு 2.5 மாதமா வாய்தா மேல வாய்தா போட்டு சிறையில சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 28 மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில மாத கணக்கில் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையுடைய சிறைப்பிடிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் கண்டிச்சு மத்திய மாநில அரசாங்கங்களை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சு 2 நாளைக்கு முன்னாடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா, இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு உண்ணாநிலை அறப்போராட்டம் காந்திய வழியில நடத்திக்கிட்டு இருக்கோம். வருகிற 29ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நாங்க அறிவிச்சிருக்கோம். 19ஆம் தேதி மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனவர்களை வச்சு அரசியல் செய்யறாங்க. அதனால உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் இலங்கை சிறையில வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த மீனவர்களையும், இலங்கையில வசமுள்ள விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளை உடனடியாக விடுதலை செய்து தரணும். 2 நாளைக்கு முன்னாடி 8 மீனவர்களை இலங்கை விடுதலை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு மீனவனுக்கு இலங்கை பணத்துக்கு 5 லட்சம் ரூபாய், அதாவது இந்திய பணத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இந்திய அரசாங்கம் நட்பு நாடுன்னு சொல்லி எங்களுடைய வரி பணத்தை பல்லாயிரம் கோடி இலங்கை கொடுக்குறாங்க. ஆனா மீனவர்கள் யாரும் அதை எதிர்க்கல. ஆனா அதே நேரத்துல மீனவர்களை சிறையில சித்திரவதை பண்றாங்க. உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஒரு நாளும் ஒரு போராட்டமா நடத்தி எங்களுடைய மீனவ சொந்தங்களை மீட்கும் வரைக்கும் நாங்க போராட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டோம் தெரிவிச்சுக்கிறோம்.